வெல்கம் டு எக்ஸலென்ட் ஸ்டோரிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போகிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ போட சொல்லி கேட்டுருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 months ஆச்சு. ஸோ அது கழிச்சு தான் வீடியோவே போடுறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ வந்துடும். ஏன் வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்து இது இந்த நாள் நம்மளால போட முடியல. ஸோ எல்வேல நம்ம போட்டுருவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணாமல் ஒரு நல்ல கான்செப்டாகவும் இருக்க போது. சரி, நம்ம என்ன ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராணி ட்ரூ ஸ்டோரி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளிமுக்கி இருக்கா தெரியுமா, அதோட ட்ரூ ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரியல் லைஃப் இன்சிடென்ட்லேயே நடந்த ஒரு ட்ரூ ஸ்டோரி தான். அதாவது தமாரா சம்சோனோவாவோட இன்சிடென்ட் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் வீடியோ வந்து லைக் போனால் பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ண வந்துடாதீங்க. அதில் நம்ம டெய்லி வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ பண்ணிட்டீங்க நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கிராணி அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஆர்வத்தரமா நம்ம வள்ளிமுக்கி குசுமுக்கி நம்ம கூட வச்சு ஃபன் பண்ணியிருக்கோமா, அந்த கேள்வியை வச்சு பார்க்குறோம். ஒரு 62 வயசு பாட்டியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 62 வயசு பாட்டி என்ன பண்ணியிருக்க போறாங்க, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறீங்க. பட் அவங்க பேக் ஸ்டோரி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வந்து அவங்க போது என்ன இருக்காங்கன்னா வந்து சின்ன வயசுலேருந்து நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்களும் நல்ல பிள்ளையாக தான் இருக்காங்க. அப்புறம் மேரேஜ் லைஃப் வந்தோடனே அவங்களும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து பல நாட்களாக போட்டாரு, பல வருஷமா போயிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா பாட்டி தாத்தா, அதாவது கிளவியாறாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டீனே ஒரு வருஷத்துல, அதாவது 2015 டீனே 2014 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராண்ட் பா, அதாவது தாத்தா காணா போயிடாது. ஸோ வந்து இதை வந்து பாட்டி, அதாவது நம்ம கிராணி பாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தாத்தா அந்த மாதிரி காண போயிட்டாரு, தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு ரொம்ப பாவமாச்சு. பாவம் நம்ம தேடி கொடுத்து அவங்க எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் பண்ணாமல் இந்த வீட்டில் அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்க பிடிக்கல. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு ரெனோவேஷன் ஒர்க்கு கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க எப்படி வந்து சாப்பிட்றது குளிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறனால வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க பேர் வந்து வேலண்டினா. இந்த பாட்டி, இந்த கிராணி பாட்டி பேர், இந்த வள்ளிமுக்கி பேர் பார்த்தீங்கன்னா இந்த தமாரா சம்சோனோவா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமாரா சம்சோனோவா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அதாவது வேலண்டினா வீட்டுக்கு போயிருக்காங்க. நம்மளோட ஃப்ரெண்டு தானே, சரி விடுவோம் சொல்லிட்டு விட்டுருக்காங்க. ஸோ விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னு இந்த வீடு ரொம்பவே அழகா இருக்கு, ஸோ வந்து ஒரு அடையா போட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு ரெனோவேஷன் ஒர்க்கும் முடிஞ்சோடனே என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்றாங்க இந்த வீடை, நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, சேவா மலையில பார்த்தீங்கன்னா சேவா போட்டிருக்காங்க. இங்கிலீஷில் எப்படி வந்து சொல்லுவாங்க, தமிழில் பார்த்தீங்கன்னா வீடு இது என்ன சொல்லுவாங்க தெரியல, மறந்துட்டேன். இங்கிலீஷில் சொன்னால் நான் கீழே நான் சப்டைட்டில் போட்டுருவேன், விட்டுருக்காங்க. வந்து அவங்களும் வந்து அந்த வீடுக்கு சேவை எடுத்தவங்க இல்லையா, அவரும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணியிருக்காரு, வீடு தங்கியிருக்காரு. அவர் தங்கின 2 மாசத்துலயே அவங்களுக்கு 2 பேருக்கும் சண்டை வருது, வாய் தகராறு மாதிரி. ஏன்னா வந்து நம்ம கிராணி பாட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு பார்த்தீங்கன்னா 1 மாசத்துக்கு விலை ஏற்றிட்டு போறாங்க. ஒரு நாளுக்கு 100 வழி, 2 நாளுக்கு 700 வழி, இந்த மாதிரி முடியாது இல்லையா, 1 மாசத்துக்கு ஏற்றிக்கிட்டே போறாங்க. சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிராணி பாட்டிக்கு வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி ஏற்றிக்கிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் போக அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடுக்கு சேவாக்கி என்ன இருக்குமா, அவரு பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் அவரும் தாத்தா மாதிரி காணப்படுறாரு. ஸோ இந்த கிராணி பாட்டி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வீட்டிலே தான் இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டு அந்த வேலண்டினா வீட்டில். பட் ரொம்ப நாளாக இருந்தனால வந்து வேலண்டினாக்கு வந்து டவுட் ஆரம்பிச்சிச்சு. இவங்கன்னா ரொம்ப நாள் இந்த மாதிரி இருக்கு, ரெனோவேஷன் ஒர்க் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ அப்படி கேட்கும் போதுதான் பார்த்தீங்கன்னா கிராணி பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அவங்களுமே அதை சொல்லல, அதாவது பார்த்தீங்கன்னா சோகமாயிட்டாங்க. இன்னும்
ரெனோவேஷன் ஒர்க் முடியல அப்படின்னு சொல்லி சத்தமா வேகமா கிளாஷ் ஆயிடுது. ஸோ அவங்க வந்து கிராணி பாட்டி வந்து ரொம்ப கவலையாயிடும். அப்புறம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வேலண்டினாக்கு சேலட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ சேலட்டை போயிட்டு வாங்கி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க வேலண்டினாக்கு. வேலண்டினா என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஓ பாவம் நம்ம எவ்வளோ ஈஸியோ அவங்க நம்மளுக்கு இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மயக்க போட்டுறாங்க. அப்போதான் தெரியுது, ஏன்னா அவங்க வீடை பார்த்தீங்கன்னா முன்னுக்கு அவங்க வீடு மாதிரி அவங்க நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வீடு இந்த வேலண்டினாவோட வீடை பார்த்தீங்கன்னா அடையணும் அப்படின்றதுனால வந்து அது ஒரு கெட்ட புத்தினால பார்த்தீங்கன்னா வந்து சேலட்டுளுக்கு தூக்கம் மாத்திரம் பாருங்க மயக்க மாத்திரத்தை உள்ள போட்டுறாங்க. போட்டோடனே பார்த்தீங்கன்னா வந்து வேலண்டினாவை எடுத்துட்டு போயிட்டு பாத்ரூமை கூட்டிட்டு போயிட்டு அவங்கள வந்து ஸ்லைஸா வெட்டி போட்டு ஒரு மூட்டை பையில கட்டிட்டு ஒரு கிட்டையான இருக்கிற ஒரு லேக்ல போயிட்டு போட்டாங்க. அடுத்த கொஞ்ச நாள் போது எல்லாத்துக்குமே வந்து அந்த இடத்துல நாட்டம் வர ஆரம்பிச்சிச்சு, ஒரு பேட் ஸ்மெல்லு. ஸோ எல்லாமே வந்து என்ன பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க, என்னன்னா அது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே செக் பண்ண முடியல. பட் அந்த கொஞ்சம் அந்த பேட் ஸ்மெல் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வேலண்டினாவோட ஹவுஸ் தான். வேலண்டினா ஹவுஸ்ல யாரும் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து இருக்காங்க. அது யாரு அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட தமரா சம்சோனோவா. ஏன்னா வந்து அவங்க நினைச்சாங்க இல்லையா அவங்க வீட்லயே இருக்கணும்னு. ஸோ அவங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து போலீஸ் வந்து அவங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல பிளட் ஸ்டெயின் இருக்கு. இதை பார்த்தோன்னே போலீஸுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இன்னொரு போலீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரூம்லேருந்து ஒரு டைரியை கண்டுபிடிக்காங்க. அந்த டைரியில பாட்டி என்ன எழுதிச்சிருக்காங்க இந்த தமானா சம்சோனோவா அப்படி பார்த்தீங்கன்னா வந்து சரி அதுக்கு முன்னாடி நம்மளாம் டைரினா எப்படி எழுதியிருப்போம், இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட போனேன், இன்னைக்கு இப்படி பண்ணேன், இன்னைக்கு வெள்ளனை தூங்குனேன் அப்படி போட்ட எழுதியிருப்போம், அழுந்த அந்த மாதிரி எழுதியிருப்போம். பாட்டி இந்த கிராணி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தமானா சம்சோனோவா பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நான் இவங்களை இப்படி சாப்பிட்டேன், இப்படி போட்டேன், அவங்களை இப்படி போட்டேன், இவங்க பேரு, இவங்க டேட்டு, எப்போ கொண்டேன், இவங்க பிறந்த டேட்டு, இவங்களோட காசு எல்லாத்தையும் டீட்டெயில்ஸா எழுதி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைரி பற்றியும் லெவல் வச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரியில என்ன சொல்றது புக்கு அடிக்க வச்சிருக்காங்க. ஒரு டைரி ஜாக்கே சொல்லிக்கலாம். இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன எழுதி வச்சிருக்காங்க வந்து மனசோனோட குடல் அது டேஸ்ட் எப்படி இருக்கும் அவங்க அப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்க. அது சொல்றதுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது அது அது மாதிரி ஓட்டிட்டு போனோடனே வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சந்தோஷத்துல கொஞ்சம் துள்ளி குதிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கு. அந்த ஃப்ரெண்டு பேர் எனக்கு தெரியல. அந்த ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வந்து தமரா ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்சா அவ தமரா சொன்னா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்பதான் தெரியுது. ஆனா அந்த டைரி எப்பதான் தெரியுது அவங்க ஃபேமஸ் ஆகி இந்த சீரியல் கில்லரா அவருக்கு தான் ஃபேமஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெரிய வருது. ஏன்னா அந்த டைரியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ரஷ்யன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தாதான் தெரியுது. அப்பதான் தெரியுது அவங்க பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவையும் அதான் நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன தெரியுமா கிராண்ட்பா தாத்தா அவங்க காணப்பட்டாரு சொன்னா தெரியுமா அவங்கள பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா இந்த கிராணி பாட்டி தான் பிளான் பண்ணி கொண்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வீட்டு ஹவுஸ் ஓனருக்கு அதாவது வீட்டுக்கு வாடகை எடுக்க அந்த சேவானா வந்து சொன்ன தெரியும் சேவா எடுக்குது. சேவானா வந்து மலையில சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து வாடகை வீடு வாடகை. அந்த வாடகை எடுத்தவர அவங்க தான் மறுபடியும் கொள்ள காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க காண போல இவங்க கொண்டு இருக்காங்க. அதாவது இந்த தமரா சம்சோனோவா தான் கொண்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் போலீஸ் பார்த்தோன்னே ரொம்பவே ப்ரூஃப் கிடைச்சி ரொம்ப பயந்துடுறாங்க. இது என்னது இந்த பாட்டி வந்து இவ்வளோ கொலை பண்ணியிருக்காங்க, ஒரு பாட்டி இருந்தது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ கொலை இல்லை இன்னும் நிறையா கொலை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5க்கு மேலே கொலை இருக்கிறாங்க. 10க்கு மேலே எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு அவங்களோட பாடி பார்ட்ஸ் அவங்க சாப்பிட்றது அவங்க வேலை. ஒரு ஹியூமன் ஈட்டிங் சொல்லிக்கலாம். ஸோ வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை பார்த்தீங்கன்னா வந்து ஜெயில அடிச்சு போட்டுறாங்க. ஜெயில அடிச்சு போட்டு அவங்க இன்னமும் துள்ளி குடிச்சு எல்லாத்துக்குமே அந்த கிஸ் அடிக்கிறாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு அந்த இது கிடைக்குது.
பண்ணியிருக்காங்க அவங்ககிட்ட. அப்பதான் எல்லாத்துக்கும் புரியுது அவங்க ஒரு இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, ஒரு பைத்தியம் அப்படின்னு தெரியப்படுது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பெரிய ட்ரீட்மெண்ட்டு போயிட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன நடந்ததுன்னு முருகன் மென்ஷன் பண்ணல. அவ்வளோதான் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஆனா இதுல என்ன ஒரு பயமான விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி ஒரு சீரியல் கில்லர், அதாவது ஒரு சீரியல் கில்லர், ஒரு கேர்ளா இருந்தா கூட பரவாயில்ல ஒத்துக்கலாம். ஒரு பாட்டிக்கு சீரியல் கில்லரா இருந்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்பவே ஷியரா இருக்கு. ஆனா இதுல எனக்கு பயமுடுத்துற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா என் பேரமா இருக்க, பேத்திமா இருக்க, என்னோட பொண்ணுமா இருக்க, என் பையன் மாதிரி இருக்க, அவங்க எல்லாமே ஃபோன் போட்டாங்க, நீ இங்க சாப்பிடு அப்படின்னுட்டு அவங்களையும் வெட்டி போட்டு அவங்களையும் மீல்ஸா சாப்பிடுறதுதான் கையை கொஞ்சம் ஷேர் ஆகுது. ஆனா ரொம்பவே பயமான இருந்துச்சு. இந்த கிராணி பாட்டி பண்ற வேலையை பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா இதுதான் கொடூரமான இந்த கிராணி இந்த தமாரா சம்சனோட ஒரு ஸ்டோரி. உங்களுக்கு ஒரு ரஷ்யனு இதை பார்த்தீங்கன்னா கேம்ல எங்க லிங்க் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் சொன்னதுமா, அந்த பாத்ரூம் பாருங்க, நம்ம நினைப்போம் ரத்தக்கரையில இல்ல ரத்தக்கரையா இல்ல அவங்க வெத்தலை பார்க்கணும். அந்த வெத்தலை பார்க்கறதா கிடையாது, ரத்தக்கரை மண்டையை உடைச்சி அங்க தமாரா பாத்ரூம்ல அப்புறம் பேஸ்மெண்ட்ல ஒரு ரத்தம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார் இடத்துல நிறைய ஆளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்காங்க, கட்டிங் மிஷின் அப்படின்னு. பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா வேலண்டினாவை கொலை பண்ணியிருக்காங்க. அந்த பேஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த வீடு கூடாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அங்கிட்டே கொண்டுட்டாங்க. அந்த தாத்தாவை கொண்டு இருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கேம்ல லிங்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த தமரா சம்சனோட ஸ்டோரி நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுதான் நம்ம அப்பா அம்மா கூட சொல்லுவாங்க. ஸோ யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்னை யார் கூப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னா நோ அப்படின்ற ஒரு தான். நம்ம அப்பா அம்மா கிட்ட எங்கேயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லணும். ஸோ ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இது கிராண்டிக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி வேர்ல்டு கூட அவங்க ரியல் வேர்ல்டில் பண்ண நினைக்க மாட்டாங்க, அதில் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஆளு. ஸோ அதனால நம்ம தான் பார்த்தீங்கன்னா அவங்களே கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டலாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக தான் இருக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா பிவேர் ஆஃப் அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் அதுதான் இந்த மோரல் ஆஃப் ஸ்டோரிஸே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொன்னால் சிம்பிளாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் நம்பாதீங்க அப்படின்னா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் இந்த ஸ்டோரியை. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த ஸ்டோரி ஸ்கிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிக் தேங்க்ஸு. நெக்ஸ்ட் வீடியோ அந்த நெக்ஸ்ட் சூப்பரான ஸ்டோரிஸ் உங்களால் சந்திக்கிற வரைக்கும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ மஸ்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண எனக்கு ரொம்ப ஆர்வம் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நீங்களும் மிஸ் பண்ணுங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய், லவ் யூ.